கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர்தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கிடுவார். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தினம் ஒரு திருப்பாடலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாடலை நாம் தியானிக்கிறோம். ஆனால் இன்று நாம் வாசிக்க கேட்ட பதிலுரை பாடல் திருப்பாடலிலிருந்து எடுக்கப்படவில்லை. நமக்கு நன்றாக தெரியும், 150 திருப்பாடல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாடல் என வைத்து கொண்டால் கூட, அல்லது பெரிய திருப்பாடல்களை எல்லாம் பிரித்து சில நாட்கள் படித்தால் கூட, வருடம் முழுவதும் திருப்பாடல்களை நம்மால் தியானிக்க திருப்பாடல்கள் போதிய அளவு இல்லை என்பது நமக்கு தெரியும். எனவே பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய, விவிலிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து இந்த பதிலுரை பாடல்களுக்கு நாம் பயன்படுத்துவது வழக்கம். எனவே இந்த நாளிலே இந்த திருப்பாடலுக்கு பதிலாக நாம் இணைச்சட்ட புத்தகத்திலே இருந்து ஒரு பாடலை இன்றைய பதிலுரை பாடலாக நாம் படிக்க கேட்டோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த இணைச்சட்ட புத்தகம் 32வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடலை நாம் இன்று படிக்க கேட்டிருக்கிறோம். இந்த பாடலை பாடியவர் மோசே. மோசேவினுடைய பாடல் என்று சொல்லியே இந்த பாடல் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மோசேவின் பாடலை அவர் கடைசியாக, அதாவது இணைச்சட்ட புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரங்கள் இருக்கிறோம். இணைச்சட்ட புத்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே அவர் இறப்பதற்கு முன்பாக கடைசியாக அவர் கானான் தேசத்தை பார்க்க முடியாவிட்டாலும், தனக்கு பிற்பாடு யோசுவாவை தலைவராக ஏற்படுத்திய பிற்பாடு இறைமக்களை பார்த்து கடவுளிடம் பற்றுறுதி கொண்டு வாழ அழைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு திருப்பாடலாக இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார். அந்த பாடலின் வரிகளிலிருந்து சில வசனங்களை மட்டும் இன்றைய பதிலுரை பாடலாக நம்ம படிக்க கேட்டோம். இந்த பாடல் 1 முதல் 42 இறைவசனங்கள் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான வரிகளை மட்டும் இன்றைய பாடலாக நம்ம கேட்டோம். அந்த பாடலுடைய அச்சாணியாக முக்கியமான வசனமாக 1ஆம் கட்டளை, நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உமக்கு இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய அந்த 1ஆம் கட்டளைக்கு நாம் இப்பொழுதும் மறந்து விடாமல் இறைவனை எந்நாளும் பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்கிற அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக மோசே இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். இந்த பாடலினுடைய வரிகளை பார்க்கிற பொழுது, இறைமக்களை இறைவனிடம் அன்பு கொண்டு, இறைவனிடம் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கின்ற அதே வேளையிலே எல்லாமே கடவுள்தான் என்பதை அவர் ஆணித்தனமாக எடுத்துரைப்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லித்து கொடுக்கிறது. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இறைவசனம் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லுகிறார், கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணப்படுத்துபவரும் நானே. எவ்வளோ அழகான இறைவசனங்கள் பாருங்களேன். ஆண்டவர் தான் எல்லாமே. ஆண்டவருடைய சித்தமின்றி இந்த உலகிலே எதுவுமே நடக்காது. இன்னைக்கு இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய திருவுளம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் சொன்னால் அது கடவுளுடைய திருவுளம். ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவும் ஆல்பாவும் ஒமேகாவும் அவரே என்பதை ஆணைத்தனமாக மீண்டும் மீண்டும் மோசே மக்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய வாக்குறுதிகளுக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவரை நாம் எந்நாளும் பற்றுறுதி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை அவருடைய விருப்பமாக இருந்தது. அதன்படி இந்த பாடல் வழியாக, நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற கடவுளுடைய வார்த்தையை மீண்டுமாக அவர் எடுத்துச் சொல்கிறார். கடவுள் ஒருவரே நம்மை வழிநடத்துகிறார். கடவுள் ஒருவரே நமக்கு ஆற்றல் தருகிறார். கடவுள் ஒருவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறார். அதுதானே நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்முடைய கேட்டகிசம் கிளாஸில் நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம், அவருக்கு தொடக்கமும் இல்லை,
முடிவும் இல்லை. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருக்கிறார். அந்த இறைவசனங்களை மீண்டுமாக உணர்த்தக்கூடிய இந்த பாடல் வரிகள் இறைவன் மீது பற்றுறுதி கொண்டு, அன்பு கொண்டு, இறைவனை பற்றி கொண்டு, இறைவனே எல்லாம் என்பதை உணர்ந்து வாழ அழைக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணப்படுத்துவரும் நானே என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீர்தான் என்பதை உணர்த்துகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை பார்த்து சொன்னார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என சொல்லி அதே இறைவசனங்களை நாங்கள் மனதில் கொண்டவர்களாக, ஆண்டவரே நீரே எங்களை வழிநடத்துகிறீர், நீரே எங்களுடைய ஆற்றலாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீர் என்பதை ஏற்றுக்கொண்டு என்னாலும் உம்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். ஆமென்.